வணக்கம். RISTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சி இது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு தினமும் பல்வேறு துறை சார்ந்த ஆளுமைகளோடு விவாதித்து தீர்வு காண முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் தீர்வை எட்ட முடியாமலே நிறைவு செய்கின்றோம். நல்லது. இன்றைய கேள்வி நேரத்தின் விவாத பொருள் என்ன பார்க்கலாம். முதலீட்டாளர்கள் மாநாடு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கிறது, செப்டம்பர் மாதம். இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டால் எந்த விதத்திலும் பயன் இல்லை. இது உள்ளபடியே தேர்தலுக்கான ஒரு நாடகம். இது மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் என்பது போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் மிக கடுமையான ஒரு எதிர்வினையை இதற்காக வைத்திருக்கிறார், குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஏற்கனவே நடைபெறுவதாக இருந்து 2-3 முறை தள்ளி போடப்பட்ட பிறகு இப்பொழுது செப்டம்பரில் நடைபெறுவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீங்கள் போட்டுக்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையிலான கையெழுத்துக்கள், ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏராளமாக போடப்பட்டிருந்தன. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எந்த அளவிற்கு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு தொழிற்சாலைகள் இங்கே தொடங்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளியிடுவதற்கு தயாரா என்றும் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழக அரசை நோக்கி. இந்த தளத்திலேயே நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். தமிழகத்தின் தொழில்துறையினுடைய வளர்ச்சி என்னவாக இருக்கிறது, வேலைவாய்ப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா, இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெறுவது எந்த அளவிற்கு தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது திமுக சொன்னது போல வெறும் நாடகம் தானா? பேசலாம். நம்முடைய அரங்கில் தற்போது 3 ஆளுமைகள் இணைகிறார்கள். அவர்களோடு இணைந்து பயணிக்கலாம். திரு சமரசம் அஇஅதிமுகவின் சார்பில் இணைகிறார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர். வணக்கம், வரவேற்கிறேன். திரு சிவ ஜெயராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்புத்துறை இணைச் செயலாளர், வழக்கறிஞர், அவரை வரவேற்கிறேன். திரு லெனின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். வணக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் நம்முடைய அருண்குமார் தவே பொருளாதார நிபுணர், அவரும் இணைய இருக்கிறார். முன்னதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நுழைகிறேன் வாதத்திற்குள். ஜெயராஜ், எப்படி பார்த்தாலும் ஆளுங்கட்சி ஒன்று செஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அதுதான் எழுதப்படாத விதி. அந்த அடிப்படையில் தான் இந்த எதிர்ப்புமா, அல்லது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை மாநாடு, அதற்குள்ளே இது வேலைக்காகாது, இதனால் பலன் இல்லை, இது வெறும் தேர்தல் நாடகம், இதெல்லாம் என்ன, இது ஏன் இது நடக்காத வரைக்கும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஏன் தள்ளி போகிறது, ஏன் நீங்கள் நடத்த தயாரில்லைன்னு திமுக கேட்டுச்சு. இப்போ நடத்துறதுக்கு ஒரு தேதி குறித்ததுக்கப்புறம் இதெல்லாம் சும்மா, இது என்ன மாதிரியான வாதம்? இல்லை, அதாவது நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. திமுக இந்த தொழில் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கல. இதை சொன்னது மாண்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார். அவர் தான் அறிவித்தார். எந்த ஆண்டு அறிவித்தார்? 2014 அறிவிக்கப்பட்டது. 2014 அறிவிக்கப்பட்ட மாநாடு 3 முறை என்ன காரணத்திற்காக ஒத்திவைக்கப்பட்டது? ஒரு காரணம், ஆளுங்கட்சி தரப்பிலே ஆளும் அரசு சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா? ஒரே காரணம் தான். ஒரு முறை அம்மா முதலமைச்சர் பதவியிலே இல்லை, 2வது முறை வெயில் பருவம், மழை பருவம் என்று காலத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்தார்கள். இப்பொழுது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடத்துவதற்கு முன்னால் அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று ஒரு முன்னோட்ட மாநாடு ஒன்று நடத்தினார்கள். அன்றைக்கு பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அவர் சொன்னார், முன்னோட்ட மாநாட்டிலேயே 30 நிறுவனங்களிடத்திலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவோம் என்று சொன்னார். ஆனால் 7 ஒப்பந்தம் மட்டும் போடப்பட்டது. இந்த நிமிடம் வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் நடைபெறவில்லை. அதைவிட கொடுமை, அன்றைக்கு இருந்த அந்த ஹோட்டல் அரங்கிலே, அந்த கூட்ட அரங்கம் நடந்த அந்த அரங்கிலே சேர்கள் எல்லாம் காலியாக இருந்ததை நாம் பார்த்தோம், தொலைக்காட்சிகளில் பார்த்தோம், ஊடகங்களில் பார்த்தோம். அப்படி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய முன்னோட்டத்திற்கே, அல்லது இந்த மாநாட்டினுடைய முன்னோட்டத்திற்கே உற்பத்தி தொழிலாளர்கள், தொழில் முனைவர்கள் வரவில்லை. இதைவிட தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கடந்த முறை கலைஞர் அரசு இருக்கின்ற பொழுது தொழில்துறை 3லிருந்து ஒரு முறை 3வது இடம், ஒரு முறை 5வது இடம். ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் ஆட்சியை விட்டு வெளியே வருகின்ற வரை 5ஆம் இடத்தை தாண்டவில்லை. ஆனால் இன்றைக்கு தொழில்துறை 10வது இடத்தை கடந்து 17வது இடத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டிலே. இதைவிட ஒரு முக்கியமான விஷயம், ஆந்திராவிற்கு அதுக்கு காரணம் ஏதோ அதிமுக அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு என்பது போன்ற வாதம் ஏற்புடையதா, அல்லது நீங்களே இன்றைக்கு அவர் முகநூலில் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்திருக்கார், அதுல இன்றைக்கு இந்த மாநாட்டை நடத்துவது என்பது எந்த விதத்திலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்காது, காரணம்னு சொல்லிட்டு அவருக்கு உலக அளவிலான சில குறிப்பிட்டிருக்கார். ஆஸ்திரேலியாவில் என்னவா இருக்குது, ஆஸ்திரேலியா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி,
கனடா ஆகிய அனைத்து நாடுகளிலும் பொருளாதார ரீதியாக பெரும் குழப்பம் நிலவுகிறது. லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய வேல்யூ இந்த வருடத்திலேயே குறைந்து மதிப்பு வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதெல்லாம் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைவு, இதெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இதெல்லாம் உலகளவில் எதிரொலிக்கும், இது தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கும். இதை தாண்டி இங்க வந்து இவர்கள் மட்டும்தான் இதற்கு குற்றவாளிகள் என்று சொல்வது போன்ற ஒரு வாதம் உங்களுடைய அறிக்கையிலே அது இருக்குது. நான் சொல்றேன், இப்ப அதாவது அப்படி ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது இது எப்படி சாத்தியமாகும் நான் கேட்கிறேன். உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்களிடம் செய்தியாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பூரண மதுவிலக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், சாத்தியம் இல்லை என்றா இல்லாவிட்டாலும் சாத்தியப்படுத்த வேண்டும், சாத்திய கூறுகளை உருவாக்க வேண்டும். அப்ப அந்த முயற்சியை தான் அதிமுக எடுக்குது. நான் என்ன கேட்கிறேன், எத்தனை வருஷம் சரி எடுப்பீங்க? நான் கேட்பது 5 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கடந்த ஆட்சியில உருவாக்கணும். நீங்க ஆட்சி கட்டிலுக்கு வந்து எத்தனை மாசம் ஆகுது? இன்றைய வரைக்கும் உங்களால ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் உருவாக்க முடியுதா? நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கேக்குறீங்க. நான் வெள்ளை அறிக்கை இந்த விஷயத்துல மட்டுமல்ல சார், இந்த விஷயத்துல மட்டுமல்ல, அதிமுக அரசிடம் இன்றைக்கு 22 தீர்மானங்களை, ஒத்திவைப்பு தீர்மானங்களை கழக பொருளாளர் தளபதி அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எந்த விஷயத்திலும் இந்த அரசு அலட்சியம் காட்டுவதை போல நீங்க ஒரு வெள்ளை அறிக்கையை கேக்குறீங்க. இதே வெள்ளை அறிக்கையை உங்களிடம் கடந்த முறை எதிர்க்கட்சிகள் கேட்டார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி 46,091 கோடி மதிப்புள்ள 37 தொழில் திட்டங்களுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் இதனால் 2,52,569 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூறினீர்களே, அப்படி கிடைத்ததா? இது குறித்து வெள்ளை அறிக்கை கோரிய பொழுது அதை ஏற்க மறுத்த உங்களுக்கு தொழில் முதலீடுகளை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உங்களுக்கு எழுதிய கடிதத்தில் அன்புமணி ராமதாஸ் கேட்கிறார். இதில் தொழில் அன்றைக்கு தொழில்துறை அமைச்சர் பொறுப்பை கூடுதலாக கவனித்தது இதே ஸ்டாலின் அவர்கள். நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா இருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறோம் என்று சொல்லியோ அல்லது இவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கொடுக்க போகிறோம் என்று சொல்லியோ நாங்கள் செய்யாமல் போகவில்லை. இதை கொடுமையான விஷயம் என்ன தெரியுங்களா? 2011 73,348 கோடியாக இருந்த முதலீடு 2012 21,250 கோடி. அதுக்கு அடுத்து பாருங்க 2014 ஜூலை முதலே இன்றைக்கு என்ன தெரியுங்களா, இன்றைய நிலவரம் வரைக்கும் ஒரே வருடத்தில் 50,000 கோடி முதலீடு தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது. இதற்கு பின்னணி என்ன? ரெண்டு கேள்விதான். அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லை. ரெண்டு கேள்வி. நாங்க கொடுக்கக்கூடாதா? அதுதான் நாங்க கொடுக்கலாம், நீ கொடுக்கக்கூடாதா? கேட்டது அதிமுகவா? கேட்டது அதிமுகவா? இல்ல, நான் அப்படி கிடையாது. கேட்டது அதிமுகவா? அவையிலே கேட்டார்களா? சார், வெளியில வந்து இருக்கிறவர்கள் பேசுவதெல்லாம் நாங்க அவையில கேட்டோம். தளபதி அவர்கள் 22 ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கொடுத்திருக்கார். நாங்க கேட்கறது அவையில கேட்கிறோம். நான் வரேன், அந்த அளவில் முதல் சுட்டு கருத்து எடுத்து நான் வரேன். அடிப்படையில் உங்களுடைய பார்வை, அவர் புள்ளிவரங்களோடு சில விஷயங்களை குறிப்பிடுகிறார். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சரிவை சந்தித்திருக்கிறோம், பல முதலீடுகள் ஆந்திராவிற்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்ற பொழுது சொன்னார், இனிமேல் செயின் பறிப்பு கொள்ளையர்கள், திருடர்கள் இவர்கள் எல்லாம் இங்க இருக்க மாட்டார்கள், எல்லாரும் ஆந்திராவிற்கு ஓடிவிட்டார்கள். ஆனால் ஆந்திராவிற்கு பல தொழில் முதலீட்டாளர்கள் ஓடிவிட்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இந்த மாநாடை தள்ளி போட்டதனுடைய நோக்கம் என்பது அடிப்படையில் என்ன? அவர் சொல்றது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சரான பிறகுதான் மாநாடு நடத்தணும்னு உறுதியா இருந்தாங்க. மக்கள் நல்ல முக்கியம், அவர்கள் வந்து நடத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான், அதை தான் நீங்க செஞ்சிருக்கிறாங்கிறாங்க.